தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் இப்போ இருக்கிற பிரச்சனையில் பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? விலைவாசியா, இல்லது நீர் பிரச்சனையா, வேலை வாய்ப்பா, சட்டம் ஒழுங்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. முக்கியமான பிரச்சனை, எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா? இதுதான் சட்டசபையில் பேசியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரும் இந்த கேள்வியை குறித்து கேட்குறப்ப விஜய் அவர்கள் நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இரண்டு பேருமே பேசின பேச்சில் அல்லது கடந்த காலங்களில் பார்க்குறப்ப பேப்பர் படிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த இரண்டு பேர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் என்பது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாகவே கேட்க வேண்டியிருக்கு. இல்லை, பேப்பர்னால் அதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எந்த பேப்பர் அப்படின்னு, நியூஸ் பேப்பரா இல்லை இவர்களுக்கு எழுதி கொடுக்குற பேப்பரா, அந்த பேப்பரை படிக்கிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது. அதெல்லாம் தாண்டி இது இவ்வளோ முக்கியமான விஷயமா, அங்கே பேசப்பட வேண்டிய விஷயமா, சட்டசபையா அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இது ஒன்றும் தமிழகத்தில் புதிதும் அல்ல, இது புதிய நடைமுறைகளும் அல்ல. அங்கே எப்பொழுதுமே தேவையில்லாத விவாதங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்னு பேச வேண்டியதும் இருக்குது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. பேப்பர் படிப்பது பெஸ்டா வேஸ்டா? விஜய் உதயநிதி வாக்குவாதம், என்னங்க நடக்குது நாட்டில் என்பது குறித்து வாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு திலகரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சோமு சார், பேப்பர் படிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு முக்கிய கேள்வியை முதலமைச்சர் ஆளும் தரப்பு எழுப்பி இருக்கிறது. இந்த கேள்வியை ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளுக்கு அல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு எல்லாருக்கும் வைக்கலாம். எப்படி இருக்கிறது நாட்டு நடப்பு? இது சார்காஸ்டிக்கான பதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட அரசியல்வாதிகள்லாம் அப்டேட்டில் இருக்காங்களா? முதல்ல அது இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிறதுக்கான இதாக கேட்டிருக்காங்க. ஆனால் அதில் நம்ம ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு அச்சு ஊடகத்திலேருந்து வந்து இன்றைக்கி டிஜிட்டல்லையும் இருக்கிறோங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் ஒரு பேப்பரை பற்றி ஒரு சட்டசபையில் வந்ததை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பேப்பருடைய விற்பனைகள், அதாவது தினசரிகள் பேப்பர்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பரா இல்லை எழுதி கொடுத்த பேப்பராக இல்லாமல் நாளிதழ்கள், தினசரிகள், இதோடைய விற்பனை இன்னும் அதிகரிச்சிச்சுன்னா என்னென்ன பெரிய அளவில் இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இந்த டிஜிட்டல் இதில். மறுபடியும் பழையதுக்கு வந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு டிஜிட்டலில் நீங்கள் பார்த்து அதை மைண்டில் ஏற்றுறதை விட பேப்பரில் விரிவாக வந்து அதுக்கு தரையில் உட்காந்து அதில் ஆழமான கட்டுரைகள் வரும், அதுதான் மனசில் பதியும். அது மாதிரியான ஒரு காலம் இன்னும் பெரிய அளவில் வருங்கிற நம்பிக்கையோட நம்ம இது ஒரு முக்கியமான வியூவாக பார்க்குறேன். அதை தாண்டி கூட பேப்பர் வாங்குறதுங்கிறது கன்வீனியன்ட் இல்லை, அது ஓல்டு ஸ்டைல் அப்படிலாம் தாண்டி டிஜிட்டலில் வந்துடுச்சு, வெப் வந்துடுச்சு, ஆப் வந்துடுச்சு. அதுலேயாவது நியூஸை படிக்கிறோமா இல்லை வெறும் ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதில் தான் நம்ம நியூஸ் ஓடிட்டு இருக்கா? இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த அளவில் விவசாயிகளுக்கு வந்து வறட்சி நிவாரணம் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். அதான் கொடுத்தாச்சேன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் பேப்பர் பார்க்குறாரு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேப்பர் பார்க்குறதில்ல, நியூஸ் இது டிவியும் பார்க்குறதில்ல, செய்திகள் எதுவும் தெரியாமல் இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ஏன் காரணம் என்னென்னா, உதயநிதி கேட்டது வந்து மிக தெளிவாக வறட்சி நிவாரணம். இங்கே ஏற்கனவே 131 கோடி ரூபாய் கொடுத்து இது பண்ணது வந்து என்னென்னா, விவசாயிகளுக்கு கொடுத்தது குறுவை தொகுப்பு திட்டத்தில் கொடுத்தது. ரெண்டும் வெவ்வேறு, ரெண்டும் வேறு வேறு என்பது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரியவில்லை. ஒருவேளை பேப்பர் படிக்காதனால தெரியலையா, இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த குறுவை தொகுப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆற்று பாசனம் இல்லாமல் இந்த போர்வெல் மூலமாக பாசனம் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குது இல்லை 4 ஏக்கர் இருக்குன்னா கூட அந்த 2 ஏக்கருக்கான ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஒரு எந்திர நடவுனா 4000 ரூபா கிடைக்கும் குத்து மதிப்பாக. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விதை மானியம் இந்த மாதிரி விதையாக கொடுப்பாங்க, உர மானியம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வறட்சி நிவாரணங்கிறது என்னென்னா, இந்த ஆற்று பாசனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க விவசாயிகள் இப்போ கூட கோரிக்கை வச்சுருக்காங்க, ஏக்கருக்கு 10,000 கொடுங்கன்னு. அது வேறு, இது வேறு. இது 10,000ன்ட்டு
அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற கூலி தொழிலாளி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 10,000 கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது விவசாயிகள் சங்கத்துடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் இன்னைக்கு கூட அதுக்கான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது வந்து இந்த தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய சிபிஎம் கட்சியுடைய விவசாய பிரிவு தான் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரியல. ஸோ இந்த பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது இவர் ஜோசப் விஜய் தான் தகவல் தெரியாமல் இருக்காருங்கிறது தான் யதார்த்தமாக நமக்கு பார்க்குறதா இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே கருணாநிதி பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் சாலை வசதி சரியில்லைன்னாரு. சாலை வசதி சரியில்லைங்கிறது சரியாக இருக்கலாம். ஆனால் கருணாநிதி பிறந்த இந்த திருக்குளைங்கிற ஊர் ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தது. ஜோசப் விஜய் பேசும்போது அது நாகப்பட்டினம் மாவட்டம், அதை தெரியாமல் அவர் பேசினார். இது பெரிய வைரலாச்சு. இது அதே மாதிரி நாகப்பட்டினம் கூட்டத்தில் பேசினப்பைய காவிரி நீரை கொண்டு இந்த நாகப்பட்டினம் மக்களுக்கு வந்து தண்ணீர் தரலாமே, ஏன் தரவில்லை அப்படின்னாரு ஆவேசமாக. பல வருஷமாகவே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தான் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக இந்த ஒருவேளை அந்த தகவல் தெரியலையா, இல்லை கொள்ளிடம் வேறு காவேரி வேறு நினச்சாரான்னு தெரியல. ஸோ அவர் வந்து பேப்பர் படிக்கிறது இல்லைங்கிறது அப்போலேருந்து தெரிஞ்ச விஷயம். அதே நாகப்பட்டினத்தில் உட்காந்துட்டு இங்கே வந்து கடல்சார் கல்லூரி இல்லைன்னாரு. அது ஜெயலலிதா பேரில் அந்த கல்லூரி பல வருஷமாக இருக்குது, அது தெரியல. அப்புறம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற பாட்டை நாமக்கல் கவிஞர் பாடினார்னார். அது ஆக்சுவலாக வந்து எழுதுனது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு. இப்படி நம்ம சொன்னோம்னா நிறையா சொல்லலாம். இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி முடிஞ்ச. தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருடைய கட்சி சார்ந்த பல பேர் சோசியல் மீடியாவில் பெண்கள் வந்து அமைச்சரவையில் இருக்கிறது இதான் முதல் தடவை அப்படின்னு. அது நம்ம இது வரைக்கும் சொன்னது வேணா அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கலாம். மற்றவர்கள் பேசுவதற்கு அவர் எழுத போகிறதுங்கிறது சரியா இது இல்லையா? ஆக விஜயை மட்டும் வச்சுக்குவோம். ஆக விஜய்க்கு பல விஷயங்கள் தெரியவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படின்னு. அதுக்காக உதயநிதிக்கு வந்து உலக விஷயம்லாம் தெரியும் நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த மாதிரி தடுமாறின சம்பவங்கள் இது வரைக்கும் வரலை. ஓகே, வந்தால் நம்ம அதை பேச. இந்த கேள்வி திலகரசன் சார் வைப்போம். சார், எதிர்கட்சி தலைவரை பார்த்து பேப்பர் படிச்சீங்களான்னு கேட்டீங்க. கேட்டதெல்லாம் சரி, நீங்க படிச்சீங்களா அப்படிங்கிற கேள்வியை சோமு சார் ரொம்ப வைக்கிறாரு தெளிவா, அதற்கு தரவுகளோடு வைக்கிறாரு. சாரு சொன்னது எல்லாமே நான் கேட்டேன் சார். இப்ப என்னன்னா, முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர் வந்து முதல் வாட்டி வந்து சட்டமன்ற உறுப்பினராகி இப்பதான் முதலமைச்சரா ஆயிருக்கிறாரு. அவரு நிறைய விஷயத்த சார் சொன்ன மாதிரி தவறுகளா சொல்லியிருக்கலாம். அரசியலுக்கு புதுசு, இனிமேல் வருங்காலங்களில் அதை திருத்திக்குவாரு மாத்திக்குவாரு நம்புறாங்க, மக்களும் நம்புறோம், நம்மளும் எல்லாருமே நம்புவோம். அது கண்டிப்பா நடக்கும். பாரம்பரியமான கட்சி திமுக வந்து பல வருடங்கள் ஆண்ட கட்சி அண்ணா திமுகவும் சொல்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கும். இவரு ஏவா வேலு முன்னாள் இவரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவரு, ஒரு மாசத்துக்கு 1,57,000 மேல சட்டமன்ற உறுப்பினர் அந்த சம்பளத்தை வாங்குறது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு பாஸ்டாக் வந்து 2 ஸ்டிக்கர் கொடுங்க, ஒரு ஸ்டிக்கர் தான் கொடுக்குறீங்க. திலகரசன் சார் இது ஆக்சுவலி நம்ம வந்து சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சட்டமன்ற மாதிரியே பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தலைப்புக்குள்ள இருக்கலாம், சரிங்களா? சட்டமன்றம் அந்த பேரை கேட்டவனே ஒரு வைப் வரும்ல சார், அந்த வைப்ல நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வருங்கால எம்எல்ஏ அவரு, வருங்கால அதற்கான இடங்கள்லாம் நிறைய இருக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையட்டும். ஆனா இங்க அதற்கான இடம் இல்லை. நம்ம தலைப்புக்குள்ள பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைப்புக்குள்ள பேசுறதுதான் நான் பேசுறேன் சார். அந்த மாதிரி போய் கேட்கிறாரு. அந்த மாதிரி அவரே வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பல வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு. இதற்கும் சார் இல்ல இல்ல இதற்கும் எதுவுமே தவறுதலா பேசுறது ஒண்ணும் மன்னிக்க கூடியது தானே, ஒன்னும் திருத்திக்க கூடியது இல்ல. சரிதானே நான் சொல்றேன்? ரொம்ப சரியா இல்ல, ரொம்ப சரியா சொன்னீங்க. மிக சரியான கேள்வி கேட்டிருந்தாரு எதிர்கட்சி தலைவர். அதற்கு பதிலளித்து பேசுறப்ப சரியான பதிலா கூட இருக்கட்டும், இல்ல தவறான பதில், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீங்க பேப்பர் படிச்சீங்களான்னு கேட்கிறப்ப அட்லீஸ்ட் நம்ம அதற்கான தெளிவான விளக்கங்களை, அதற்கான பதிலை சரியா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் கேட்டது வேற, இவர் சொன்னது வேற. ஆனா அதுல வந்து அவரை வந்து படிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா நாம பண்ணியிருக்கணும்ல.
நாம படிச்சிருந்திருக்கணும், நாம சரியா இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் கேட்கலாம். இல்ல இதுல 2 விஷயத்துல ஒண்ணு தெரியுது, 2 பேரும் படிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. இல்ல உதயநிதி படிக்கலன்னு எப்படி சொல்றீங்க? அப்ப அவர் என்ன தொடர்ந்து தகவல் சொன்னாரு? அடுத்து வரலாம், உங்ககிட்ட வரேன் நான். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார். சார், இது மட்டும்தான் சட்டமன்றத்துல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் ஃபுல்லா வந்து இந்த விஷயம் மட்டும்தான் கான்வெகேஷன் நடந்ததா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் அவங்க அமைச்சருக்குள்ள, தாவேக அமைச்சர்களும் சரி, திமுக அமைச்சர்களும் சரி, நிறைய கான்வெகேஷன் போச்சு. அதுக்குள்ள நிறைய விவாதங்கள்லாம் போச்சு. அதனால குறிப்பிட்ட முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்த சொல்ல வந்த, நீங்க நேரா எடுத்ததுமே காலையில முதலமைச்சருக்கும் டெப்டி சிஎம்க்கும் இந்த விஷயம் நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நிறைய விஷயம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் கேட்கும்போது அதை சொல்ல வராரு. ஓ அப்படிங்களா? ரொம்ப அப்படிங்களா? ஓகே சார். அப்படி அவரு செய்திகளை சரியா அறிந்து கொள்ளாம தவறா சொன்ன செய்திகள் என்ன சார்? எதற்காக விஜய் அவர்கள் இந்த கேள்வி கேட்டார்? இப்ப இதற்காக இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம், நீங்க சொல்றீங்க சரி. அப்ப எந்த விஷயத்த அவரு தப்பா சொன்னாரு, அதற்காக இந்த கேள்வி கேட்டாரு? இல்ல நான் தப்பா சொல்லல சார். இப்ப என்னன்னா ஏவா வேலு, சேகர் பாபு, புஷ்வி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து கருத்து பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் வந்து புதுசா வந்து இந்த விஷயத்த வந்து கேட்கிறாரு. ஒரு உதயநிதி வந்து இந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து நீங்க வந்து பேப்பர் படிக்கிறது இல்லையா, ஷார்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. பேப்பர்ல வந்திருக்கு, ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நாங்க கொடுத்துருக்கோம். முதல்ல இவர் வந்து உதயநிதி வந்து கரெக்டா எக்ஸாக்டா வந்து நாங்க வந்து நீங்க கொடுத்து தொகுப்பு கொடுத்துட்டீங்க, வறட்சி நிதி மட்டும் தான் நீங்க கொடுக்கணும், இது வந்து ரெகுலரா எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்குறது, அது நீங்க கொடுக்குறீங்க, வறட்சி இத்தனை இவ்வளவு வறட்சி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதை கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா அதை பதில் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அதை கேட்கல, பொதுவா அதை கேட்டாரு, அதை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். அதுக்கு வந்து கவனம் ஈர்ப்பு இப்போ வேற தீர்மானமா அந்த மாதிரி எதுவுமே அவங்க கொண்டு வரல. பொதுவா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க ஏன் அந்த நிதியை கொடுக்கல? அந்த நிதி நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம், வறட்சி நிதி கொடுக்கலன்னா கேட்கல, இன்னும் கூட்டுறவு நிதியை தள்ளுபடி பண்றோம் அந்த மாதிரி தான் கேட்டாரு. அதுக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அதை பதில் சொன்னாங்க. இது வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு பெரிய விஷயம், இது வந்து ஒரு சாதாரணமா இருக்கிற விஷயம். நம்ம அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பேப்பர் படிக்கலையா அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டுன்றது ஒரு சரியா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல சார். நிறைய சார் நான் உங்க கட்சிக்கு ஆதரவா தான் அந்த கேள்வியே வச்சிருக்கேன். எதிர்கட்சி தலைவர் அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் பேப்பர் படிக்கலையான்னு கேட்டிருக்காரு. அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, புதிய கட்சி புதிய ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த கேள்வி அவர்களுக்கும் போய் நாமளும் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதல் ஏற்படுத்தினா கூட ரொம்ப நல்ல விஷயம் தானே. இருந்தாலும் அது அவரும் படிச்சிருந்து கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது தானே நம்ம வாதமா இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 2 பேப்பர் படித்தேன். இந்த விஷயம் அவங்க சட்டமன்றத்துல சொன்னதுக்கு அப்புறம் தினமலர் பேப்பர் வாங்கி 3வது பேப்பரா படிக்கிறேன். வாங்கின முதல் நாளே எனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிய வந்தது. உண்மையான பேப்பர் படிக்கிறதுல இவரு நல்ல விஷயம் இருக்கா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அந்த சந்தா விஷயத்த போட்டிருந்தீங்க. 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்தா 1 வருஷம் நீங்க அந்த பேமெண்ட் பண்ணா உங்களுக்கு 11 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் 1 வருஷத்துக்கான பேப்பர் வரும் அப்படின்றத நீங்க உங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருந்தீங்க. உண்மையாலுமே இந்த சட்டமன்றத்துல இவங்க விவாதத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த பேப்பர் வாங்கின மூலியமா இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அவங்க சொன்ன விஷயம். இதே மாதிரி எல்லாருமே பேப்பர் படிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயம் கத்துக்கலாம். இன்னைக்கு நான் அந்த பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். கேஎன்ஆருக்கு நேரா எதிராக வந்து ஜட்மெண்ட் வந்து நீங்க இது பண்ணுங்க, டாக்ஸ் அசம்ஷனுக்காக ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு இவருக்கு மா சுப்பிரமணியனுக்கு வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு வந்து சார்ஜ் குற்றப்பத்திரிகை தாக்கல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போட்டுருந்தாங்க. இது வந்து பேப்பர் நான் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பேப்பர் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் இந்த 2-3 விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர் படிக்கின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ன்றத நான் நம்புறேன் சார். எல்லாருமே கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து பேப்பர் படிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். சோமு சார், நம்ம இந்த பேப்பர் விஷயம் அப்படிங்கிறத கூட தாண்டி இன்னொரு விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களோட நீண்ட அனுபவத்தில் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. அங்கே நடக்கிற விவாதங்கள் என்பது மக்களுக்கு தேவையான விவாதமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. தேவையில்லாத விஷயங்களை எடுத்து அதன் மூலமாக பேசி அதை ஒரு கட்சி மேடையாக இல்லை ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போது அந்த அரசை விமர்சிப்பதை தாண்டி அங்க இருக்கிற நபர்களை விமர்சித்து அதன் மூலமாக பலன் பெறுவதோ அல்லது ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் வெறும் அந்த புகழ்ச்சி அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால மக்களுக்கு என்னதான் பயன்? இப்ப புதுசா அரசு அமைந்திருக்காங்க, ஆனாலும் அவர்களும் அதே நடைமுறையில் தான் இருக்காங்க. இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? கட்சி பேதம் இல்லாமல் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த கட்சி வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒன்று பண்ணலாம். இப்போ மது பாட்டிலில் பார்த்தீங்கன்னா குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் வந்து இது பண்ணலாம். 1 நிமிடம் சட்டமன்றம் நடப்பதற்கு இவ்வளவு செலவாகிறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வருடத்திற்கு இவ்வளவு செலவாகிறது.
அவங்களுக்கான படிகள் இதெல்லாம் போட்டு மொத்தமாக இந்த ரெண்டை வந்து இப்போ மதுபாட்டில்களை எப்படி அதை வைக்கிறோமோ அந்த மாதிரி அதை அங்கங்கே வச்சால் ஒரு வேலை. இல்லை இன்னொரு உதாரணம் கூட சொல்லணும்னா இந்த இது இப்போ இந்த ஓட்டுநர்களுக்கு முன்னாடி பேருந்துலையோ இதுலையோ தனியார் பேருந்தில் வைப்பாங்க தெரியுமா, அதிகபட்ச வேகம் இவ்வளோதான் அப்படி. அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 10ல் ஒருத்தராவது நம்ம யோசனை பண்ணி அப்போ ஆமாம் இவ்வளோ சம்பளம் வாங்குறோமா, நம்ம இவ்வளவு செலவாகுதா ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு. இது வந்து சட்டமன்றத்துக்கு மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்துக்கும் பொருந்தும். இவங்க வந்து இவங்க விஜய் பாணியில் சொல்லப்போனால் ஏன்னா ஊரா ஓட்டு நெய்யில் ஸ்வீட்டு திங்கிறதா அது சொன்னார். அது மாதிரி மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமும் சலுகையும் அதுக்கான விஷயத்தை அனுபவிச்சுட்டு நாடாளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ, இந்தியாவில் எந்த சட்டமன்றமோ இருக்கட்டும், ஆக பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக இருக்கும்னு நமக்கு தோணுது. ஒருவேளை இங்கேருந்து பார்க்கறதுனால நமக்கு அப்படி தோணுது போல இருக்குது. அதாவது இந்த விஷயம் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் முடிக்கிற விஷயத்த முன்னாடி, அதாவது ஆளுங்கட்சிக்காரராக இருந்தால் முதலமைச்சரை 10 நிமிஷம் புகழ்றாரு, அவரை ஒரு நிமிஷம் பேசுறாரு, மறுபடியும் 5 நிமிஷம் இப்படி. இல்லை எதிர்த்தரப்பாருன்னா அவருடைய தலைவரை புகழ்றாரு. வடிவேல் மாதிரி குலோ துங்குவை விட்டு விட்டார் ஐயாங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த பதவிகள்லாம் தாண்டி அந்த புகழ்ச்சி என்பது பார்க்க சகிக்கல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப முழுமையா ஒளிபரப்புறாங்கல்ல, இதை பாராட்டணும். அப்ப மக்கள்கிட்ட இது வந்து இப்ப நமக்குள்ள நம்மள மாதிரி ஒரு ஊடகவியலாளர்களுக்கு இருந்த அந்த கேள்விங்கிறது இப்ப வெகுஜன மக்களுக்கு வரும். இங்க போய் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களா, கோரிக்கை வச்சு நீங்க வந்து மீட்டிங்ல பேசுறாங்க, சோசியல் மீடியால எழுதுறாங்க, இப்பதான் தெரியுது ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் புகழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியும். அப்ப அது ஒரு விஷயம். இது போக போக குறையும் நினைக்கிறேன். எந்த ஒரு கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தை குறைக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லது. அடுத்தது என்னன்னா, இப்போ பேசுகிறப்ப நண்பர் சொன்னார் ஒரு விஷயம் அப்படின்னா, முதலமைச்சர் வந்து புதுசு அப்படின்ட்டு. இது நம்ம புதுசு பழசுக்கு அப்படிங்கிறதுக்கு வரலை. இல்லைன்னா நம்ம இதை செய்ய போகிறோம்னு சொல்கிறப்ப கூட சில சமயம் தடுமாற்றம் வரலாம். அது கூட வரக்கூடாது ஒரு முதலமைச்சர். ஏன்னா இவங்க ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு உரிய சரியான அதிகாரிகளோட கலந்தாலோசனை செய்த பிறகு தான் அறிவிக்கிறாங்க, வரக்கூடாது. இதில் வந்து என்னன்னா, இந்த குறுவை தொகைக்கு கொடுத்ததுக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் எதுக்கு கொடுத்தேன்னே தெரியல முதலமைச்சருக்குங்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அது தெரிஞ்சிருக்கணும். அது ஏன்னா 341 கோடி ரூபாய் வந்து நம்ம ஒரு இப்போ வீட்டிலலாம் பல வீட்டில் நடக்கும், உங்கள் வீட்டிலும் நடக்கும். இதில் அன்னைக்கான ஒரு வருமானத்தில், ஒரு மாத வருமானத்தில் ஒரு 1000 ரூபா விட்டு போச்சுன்னு வச்சிங்களா, நம்ம கூட பெருசாக எடுத்துக்க மாட்டோம். வீட்டில் தோண்டி துரிடுவாங்க, அது எங்கே போச்சு அந்த 1000 ரூபா, ரெண்ட செலவாவது பண்ணியிருக்கணும், அதை சொல்லணும். ஆனால் அது ஒரு பெண்களுடைய இது வந்து அவங்க ராஜ்யம் தானே. அப்போ அந்த கேள்வி கேட்பாங்க, 1000 கேள்விகள் உண்டு. ஆமாம். அப்படிங்கிறப்ப 341 கோடி ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா அது எதுக்கு போச்சுன்னே முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரியலங்கிறது இந்த நாட்டுடைய ஒரு குடிமகனாக எனக்கு வருத்தமாக இருக்குது. அதை வந்து இன்னமும் அவர் மாற்றிக்கணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ அவர் பண்ணது முதல்ல இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கலாம், நான் அதை வந்து கவனிக்காமல் அதை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அதை தவிர அடுத்தது என்னன்னா, தன்ட்ட இந்த தவறு இருக்குங்கிறது கூட தெரியாத ஒரு அறியாமையில் பாவம் அவரை குற்றம் சொல்கிறார் உதயநிதியை. அது தவறான ஒரு போக்கு. அதனால் எந்த ஒரு சூழல்லையுமே இப்படிப்பட்ட வார்த்தையை, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை விஜயா இருக்கட்டும், இல்லை வேற கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதீதமான வார்த்தையை பயன்படுத்த தேவையில்லை. பேப்பர் படிக்கிறியா அப்படின்னு கேட்கறது தானே அது தேவையில்லை. அது ஒரு தவறாக சொல்கிறது ஒரு தப்புன்னா அதை வந்து இந்த வார்த்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, மன்னிக்கணும். திமிர்த்தனமாக சொல்வதுன்னு இருக்குல்ல, அது ரெண்டாவது தவறாக போயிடுது. அப்போ அது தேவையில்லை. யதார்த்தமாக வந்து இருக்கிறதுங்கிறது எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கிறதுங்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். திலகரசன் சார், இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த சட்டசபை அந்த விஷயங்களை புதிதாக இருக்கிற இளைஞர்கள், அரசியலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ யாரும் மறுக்கவே முடியாது. அந்த உண்மையை எல்லோரும் ஏற்கத்தான் வேண்டும். இவ்வளவு காலம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நிறைய கட் பண்ணிலாம் ஒளிபரப்புனாங்க, நம்ம பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் கூட அரசியலில் யார் அதிக கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க மட்டுமே பார்க்குற வேண்டிய விஷயம். ஏன்னா சொன்ன மாதிரி இந்த துதிகள்லாம் முடிஞ்சு விஷயத்துக்கு வர்றதுக்குள்ளே நமக்கே டயர்டாகிடும். ஆனால் ஒரு சினிமாவை பார்ப்பதை போல, ஒரு வெப் சீரியஸை பார்ப்பதை போல இளைஞர்களும் இளைஞர்களும் நிறைய மகளிரும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொறுப்பு விஜய் கட்சிக்கு உண்டு, விஜய்க்கும் உண்டு. அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் பொறுப்புன்னா தப்பாக எடுத்துக்கோ,
பெருமையும் பொறுப்பும் உண்டு. அடுத்த கேள்விக்கான இதுதான் அது. ஏன் அந்த பொறுப்புங்கிறன்னா, ஏற்கனவே நடந்துட்டு இருந்தது, அதை பார்த்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். மாமனாரா, அப்பாவுக்கு தெரியுமா, மாமனாருக்கு தெரியுமா, மச்சானுக்கு தெரியுமாங்கிறதெல்லாம் இளைஞர்களுக்கு தேவையில்லை. தவறு இழுத்திருந்தால் அதற்கான விசாரணைகளும் நடவடிக்கைகளும் எடுக்கணும். அதை விட்டு இப்படி வெட்டியாக பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு சாதாரண மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது தவறான வார்த்தை பிரயோகமாக இருந்தால் கூட மக்கள் இதை பேசுகிறாங்க, சொல்லித்தான் ஆகணும். அப்போ இந்த பொறுப்பை உணர்ந்து ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியோ நடந்துப்பாங்களா? ஏன்னா அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை, அதற்கேற்ற மாதிரி ரியாக்ட் தான் பண்ணி ஆகணும். இதை உணர்ந்து இருக்கிறார்களா? இது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், இது சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. யாரா இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு 234 தொகுதிக்கும் இருக்கிற மக்களுக்கான பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கணும். அது எந்த கட்சிகளா இருந்தாலுமே சரி. நான் யாருக்குமே இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணி பேசல. புதுசா வந்த அரசு தாவேக அரசு, அவங்களுக்கு சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாருமே அது அணுகுமுறை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாமே பார்த்தா அவங்க புதுசா வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம நான் ஒரு வாரமா இந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விதான் சொல்றேன், ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, போன அவையில இருந்தே பார்த்திருப்போம். வேல்முருகன் கேட்பாரு, என்ன கேட்டிருக்காருன்னா, என்னோட இலவச மின்சாரம் என் வயலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாரு. நான் அதை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏவா வேலு இப்ப கேட்கிறாரு, என் வெஹிக்கிளுக்கு ஸ்டிக்கர் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் டேபிளுக்கு முன்னாடி தண்ணி வச்சா நல்லா இருக்கும், அதை தூக்கி அடிச்சிருவோம்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மினிஸ்டர்ஸ், முன்னாள் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்போது, புதுசா வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இப்படிதான் பேசணும் போல இருக்கு சட்டமன்றத்துல, நமக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் எல்லாம் இப்படிதான் பேசுறாங்களே, ஒருவேளை இதுதான் சரியான வழியோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையிலுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வேணும். புகழ்ந்து பாடுற இடம் சட்டமன்றம் இல்ல. அது முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களோட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக பேசக்கூடிய இடமா சட்டமன்றம் இருக்கணும். இது மாறணும். இந்த மாதிரி புகழ்ச்சி பாடுற இடம் காலங்காலமா அது இத்தனை வருஷம் அரசியல், 50 வருஷம் அரசியல், திராவிட கட்சி அரசியல இருந்துகிட்டே இருக்கு. இந்த தாவேக அரசாவது அதை கண்டிப்பா அதை மாத்தணும்னு சொல்லி நம்புறோம். மக்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க. கண்கொண்டு பார்க்க முடியல சட்டமன்றத்துல இவங்க நடந்துக்கிறது எல்லாமே. இது 2 எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், எதிர்நிலையில இருக்கிற எல்லாருமே மாற்றணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாமகவோட சட்டமன்ற உறுப்பினர் அன்புமணி சௌமியா பேசினதான் பெருசா நினைக்கிறாங்க 2 பேரும். வேற யாருமே இந்த மாதிரி எதுவுமே பேசல. இதை மாத்துவாங்க நம்புறோம் சார். கண்டிப்பா சார். சார் சோமு சார், இன்னொரு கேள்வி இருக்கு. இப்பொழுது இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு நடக்கிற விஷயங்கள்ல ஃபிங்கர் டிப்ல எந்த டீட்டெயிலுமே வைக்கிறது இல்லை. எந்த கேள்விகளாக இருந்தாலும் பதில்களாக இருந்தாலும் இதுவும் எல்லா இருந்தப்பையும் நடந்தது தான். ஆனா எல்லாம் சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட பேப்பரை பார்க்க வேண்டியிருக்கு, பேப்பரை படிக்க வேண்டியிருக்கு, வேற பேப்பரை. அப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இது தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க சபைக்கு போனவங்களை மட்டும் நான் சொல்லலை. அரசியல்ல வரும்போதே உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் ஆக தங்களுடைய நிலைநிறுத்திக்க ட்ரை பண்றவங்க எல்லாரும் பேச்சிலும் எழுத்திலும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை படிப்பாங்க, தேர்ந்தெடுப்பார்கள். ஆனா இப்ப வர அரசியல்வாதிகளும் ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கவங்களுக்கு கூட யாருக்குமே தமிழ் மீதோ அல்லது அந்த வாசித்தல் மீதோ எந்த பற்றுமே இல்லை. அதை ஊக்குவிக்கிற மாதிரியும் தெரியலையே சார். இது இப்படியே போனா வெறும் ரீல்ஸை பார்த்து, வெறும் சோசியல் மீடியாவை பார்த்து, வெறும் சின்ன சின்ன தகவல்களை சரியா தவறான்னு தெரியாமையே பேசிட்டு இருந்தா இங்க அரசியல் எப்படி நடும்? வெறும் பிழைகள் மீது தான் நடக்கும். இது இந்த கட்சி நான் ரீல்ஸ் சொன்னா உடனே விஜயோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. எல்லா கட்சியும் அங்கதான் நிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவாங்கள்ல மலரும் நினைவுகள்னு, அதை பார்க்குறப்ப பார்த்தா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. கருத்து மாறுபாடு இருந்தால் கூட இப்போ கருணாநிதியாக இருக்கட்டும், வைகோ, அதே மாதிரி இடதுசாரி தலைவர்கள், அவங்க இப்பயும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கொட்டும். அந்த புள்ளி விவரங்கள், தேதி, அந்த ஆள் பெயர், என்ன விஷயம் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் அது இருக்கணும் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முதலிடத்தில் இருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி. அவங்க இப்போ சட்டமன்ற அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி உட்பட 4 பேருமே சரி, அவங்களுடைய உரைகள்லாம் கேட்டிருப்பீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஆழமாக அலசி ஆராய்ந்து புள்ளி விவரத்தோடு வெறும் தகவல்களாக கொட்டாமல், அதை தாண்டி அதுக்கு என்ன தீர்வு,
இப்போ நிழல் பட்ஜெட்னு போடுறாங்கன்னா அதுக்கு அத்தனை விஷயங்கள் அத்தனை துறைக்கும் போட்டு பேசுறாங்க. சட்டமன்றத்திலேயே இந்த 4 பேர், இதை தவிர வெளியிலேயும் அன்புமணியுடைய அறிக்கைகள், பேச்சு, இது மாதிரினா. ஆனா இது வந்து ரொம்ப அருகிட்டு இருக்கு. அதான் ரொம்ப வருத்தமானது. எதுக்கு எடுத்தாலும் பிட்டு பேப்பர். அது தவறு. நம்ம ஒரு படிக்கிறாங்க சார், அதுலதான் பேப்பர் படிக்கிறாங்க. படிக்கிறாங்க சார். அதுதான் இதுல இன்னொரு முக்கியமான வருத்தமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை போய் நம்ம சொன்ன நான் இப்போ இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லேயே மிக அதிகமாக ஆங்கிலத்தை பயன்படுத்துபவர் வந்து விஜயா இருக்கிறாரு. இதை அவர் குறைச்சிக்கணும். இந்த ஜென் கிட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு இல்லை. ஏன்னா இப்போ இவரை ஃபாலோ பண்றவங்க பல பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் அப்படி இருப்பாங்க. இல்லை அப்படிங்கிறப்ப குறைஞ்சி ஓரளவு கம்மி பண்ணி, இப்போ நம்மளே வந்து வெளியில போயிட்டு நண்பரே பேருந்து எப்போது வரும்னு நம்ம கேட்க போறது இல்லை. நம்மளும் பலது பஸ் எப்போ தான் கேட்போம். பேருந்துன்னா அது அவனுக்கே தெரியாது. இப்போ என்ன கேட்குறான், புதுசாக ஏதோ பேசுகிறானேம்மா. அதனால் அந்த அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு இவ்வளவு அதீதமாக. அதோடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக என்னன்னா, இவர் சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் பேசுகிற பேச்சு, அப்பா என்ன தமிழே வந்து வரமாட்டேங்குது அவருக்கு. 2000, 3000, 4300ங்கிறாரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். இவர் என்னன்னா ஒரு உயரிய பதவியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழலாக இருக்கலாம், எல்லாம் மக்கள் வாக்களிச்சிருக்கலாம், எதுவோ ஒரு இருக்கிறப்ப. ஆனா அதுல ஒரு சின்ன அப்சர்வேஷன் மட்டும், 2 மாதத்திற்கு முன்பு அவர் பேசினதுக்கும் இப்ப சமீபத்துல பேசினதுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? பரவாயில்ல. அப்ப அவர் அப்படியாக இருந்தால் நான் அவரை வாழ்த்துறேன். ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்றாரு போல இருக்கு இது மாதிரி வச்சுட்டுதுன்னு. அது ஒரு முழுமையா வரணும். இப்போ என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, நம்ம உதாரணம் சொல்றோம்ல, ஒரு பக்கத்து வீட்டு அண்ணனை பத்தியா நல்லா படிச்சாரு, இன்ஜினியராக இருக்கிறாரு. இந்த ஏற்ற வீட்டை பற்றி நல்லா படிச்சாரு, டாக்டர் ஆகிற மாதிரி. அப்போ இப்படி அறகுறையா பேசுனா அமைச்சர் ஆயிடலாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. புரிஞ்சு. இதே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுடைய இதாக இருக்கட்டும், அது மாதிரி மதுவிலக்குத்துறை அமைச்சர் நவீன் அவரு இதாக இருக்கட்டும், நல்ல பேச்சு நல்லா இதாக இருக்கு அப்படின்னு. இவர் ஒரு துறையை முக்கியத்தில் கையில் வச்சுக்கிட்டு, அதாவது அந்த துறையோடைய செயல்பாடுகள் அது இதுங்கிறது அது ஒரு பக்கம் பேசணும். அதை தவிர அடிப்படை பேசுவதுன்னு இருக்குல்ல, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் தான் அந்த சட்டமன்றம் இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் அதை அந்த அந்த இது பண்ணுற பட்லர் இங்கிலீஷ்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னு தெரியும் உங்களுக்கு. எப்படின்னா, அவனுக்கு முழுமையாக இங்கிலீஷ் தெரியாது, அந்த ஹோட்டலுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தெரியும், விச்சிரும் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் அந்த பட்ஜெட்டுக்கான தமிழையாவது தரவு பண்ணிக்கிட்டு வந்தார்னா, எனக்கு வந்து ஏற்கனவே இவருடைய தலைவர் ஒரு அப்சர்வேஷன் நிறையா உள்ளவர் ஜோசப் விஜய். ஏன்னா நடிகர், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, கொள்கை தலைவராக இருக்கிற அண்ணாதுரை அவர்கள் சொன்னாரு, ஆட்சியை பிடித்த பிறகு வாய் மை வென்றது அப்படின்னு. அப்ப அதை ஃபாலோ பண்ணுவாங்களா நம்ம பார்க்கலாம். அண்ணா அவங்களுடைய கொள்கை தலைவர் இல்ல, பெரியார் தான். அது அண்ணா ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். அண்ணாவையும் கொள்கை தலைவருக்கு அடுத்த ரேஞ்சு, அது எப்படியே இருக்கட்டும். ஆனால் இவர் நம்ம நிதி அமைச்சர் அவர்களை இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லுவோம், முந்திக்கு நல்லா வந்தா வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்போ நம்மளோட நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இங்கே இன்னொரு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா, இங்கே சபையில் நடக்கிற விஷயங்கள் என்பது அடுத்த சமுதாயம், இந்த சமூகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. சார் சொன்ன மாதிரி இப்படி தான் நடந்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் பேசுகிறப்பே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர் நடந்துக்கிட்டாங்க, அப்படி தான் நம்ம நடந்துக்கணும் போல் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. அப்படின்னா அப்படி தான் நினச்சிருந்தாங்க, அவங்கள தான் ரோல் மாடலாக இருந்தால் ஏன் விஜய் கட்சிக்கு வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி சாதாரண மனிதர்கள் வச்சுருவாங்க. அவர்கள் சரியில்லை, நாம் புதிதாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம், புதிய அரசியலை கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு எடுத்திருக்கிற அரசு இன்னும் சபைக்குள்ள நாகரீகமாக, இன்னும் மக்களுக்கு புரியும் விதத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு இந்த சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருப்பதை பார்த்தாக்கா இவங்க இன்னும் மாற மாட்டாங்க அப்படின்னு இந்த சிக்கலுக்குள்ளே சுழலுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், இப்ப கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப தாவேகா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே எப்படி சட்டமன்றத்துல அணுகுமுறை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாவே ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு 2 நாள் இன்னும் கிளாஸ் எடுத்தாங்க. இப்படிதான் சட்டமன்றத்துல இருக்கணும். வந்த புதுசுல எல்லாருமே கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் சபாநாயகர் சொன்னாரு, கை தட்டக்கூடாதுங்க, மேஜையை தட்டணும் அப்படின்னாங்க. புதுசா அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, இதுதான் மெத்தட் போல இருக்கு, அப்படின்னா மேஜை தான் தட்டணும்னு சொல்லிட்டு மேஜையை தட்டி அவங்களோட கத்துக்கிட்டாங்க. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே புதுசா வந்திருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கத்துக்குவாங்க. அதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. ஒரு சில தவறுகள் இருக்கும், ஒரு சில உறுப்பினர்கள் தவறுகள் செய்வாங்க.
அது கண்டிப்பா மாத்திக்கலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கண்டிப்பா இன்னமும் மாத்தல அப்படின்னா எப்பதான் மாத்துவாங்க அவங்க? நம்ம வந்து புதுசா வந்தவங்கள பத்தி பேசுறோம். இதுக்கு முன்னாடி 3-4 வாட்டி எம்எல்ஏ இன்னும் மாறாம இருக்கிறாங்க. ம். மாறாம இருக்கிறாங்க, மாற்றம் வேணும்னு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களும் அவங்க மாறல, நானும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்பொழுது மாற்றம் வரும்? எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீர்கள்? இல்ல எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். அந்த மேசையை தட்டுற பழக்கத்தை வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அநாகரிகமா எங்கேயுமே வந்து தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமா எங்கேயுமே பேசிக்கல. நீங்க சொல்ற மாதிரி பேப்பர் படிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். இந்த தகவலை நீங்க பேப்பர்லயே நாங்க கொடுத்துருக்கோம், அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஜிஓ போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி அது கூட எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர்ன்றது ஜிஓவா எடுத்துக்கலாம். உங்க அப்பாவை கேளு, உங்க அப்பாவை கேளுங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாகரிகமான ஒரு ரொம்ப மக்கள் வளர்ச்சிக்கான வார்த்தைகளா, அந்த வாதங்களா? நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கலாமோ? ஓரளவுக்கு அப்படி கூட மக்கள் வளர்ச்சி திட்டங்களை பண்ணலாமோ? அதுக்கேத்த மாதிரிதான் இங்க இருந்தும் பதில் வரும். நீங்க வந்து அநாகரிகமா நடந்துக்குவீங்க, ஒரு மாதிரியான நடந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒன்னும் அவரு வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பேசல. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பஸ்ல ஒருத்தர் கன்னத்துல அரைஞ்சிருக்காரு. சார் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். அங்கேயாவது கேட்டாரா? பேச வேண்டிய இல்ல அதற்கான உரிமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் சார் திலகரசன் சார் அதற்கான உரிமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது எங்க பேசுவீங்க? பேச வேண்டிய இடம் என்ன? சார் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாரு, ஒரு கூட்டத்தொடர் நடத்தினா எவ்வளவு செலவாகுங்கிறது. உங்கள் அரசியல் மேடையாக சட்டமன்றம் பயன்படுத்தப்பட்டால் மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றீங்க, சரி, மக்களுக்கு என்ன பதில்? இதெல்லாம் நீங்க இதெல்லாம் வெளி மேடையில பேசலாம், பத்திரிகை மீட்டிங்ல சொல்லலாம், எல்லாம் சரி. அங்க விவாதிக்க வேண்டியது மக்களின் வளர்ச்சி திட்டங்கள். கரெக்ட். இந்த பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி முதலமைச்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் 234 தொகுதியில உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கணும். இது ஒரு சாரார் மட்டுமே இந்த தப்ப பண்றாங்க அப்படின்றத இருக்கிற எல்லா உறுப்பினருமே பண்றாங்க. நான் எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, எடுத்துக்காட்டா இருக்கணும். குறைகளை சுட்டி காட்டி மக்கள் நலனை பெறுறதுல எடுத்துக்காட்டா இருக்கணுமே தவிர அதுவே வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றதா அவங்க இருக்கக்கூடாது. எதிர்நிலை இருக்கிறாங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இங்க இருக்கிறவங்க பதில் சொல்லணும். கேள்வி கேட்கிற விதம் ஒண்ணு இருக்கு. நீங்க என்னத்தை கேட்கறீங்க? எங்க ஏரியால வந்து இந்த தொகுதி இருக்கு, ஆவடி சட்டமன்றம் இருக்கு, ஆவடியில வந்து போர் போடணும், அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அமைச்சர் இருந்து அதுக்கான பதில் வரும். அதை எடுத்து இன்னைக்கு மானிய கோரிக்கை இருக்கா, மானிய கோரிக்கையில வந்து நீங்க என்ன நீங்க வந்து இதுதானே விவசாயிகளுக்கான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கேள்வி கேளுங்க. நீங்க ஏன் கொடுக்கல, இவ்வளவு டேட்டாஸ் இருக்கு, நீங்க அந்த மாதிரி கேட்காம பொதுவா கேட்கறது என்ன இருக்கு? போற போக்குல யார் வேணா கேட்கலாமே. சட்டமன்றத்துல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா இருக்குல்ல, அந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்து கேளுங்க. வெட்டு தீர்மானம். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இருக்கும், அதை பொறுத்துதான் பதில் இருக்கும் சார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.